டேட் ஆஃப் 18 பிசினஸ்ல நம்ம இன்னைக்கு ஸ்பேஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு பிசினஸோ ஒரு கன்சிஸ்டன்டான ஸ்பேஸ்க்குள்ள நடந்ததுன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகாது, கன்வீனியன்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் ஏடிஎம் ஃப்ரான்ச்சைசி பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் ஓனர்ஷிப்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க ரெண்ட்ல இருந்தாலும் சரி, ஓன் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா பண்ணலாம். நீங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டியா இருந்தா ஓனர்கிட்ட இருந்து சில லெட்டர்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். எங்களுக்கு மினிமம் 36 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது நீடட். நீங்க சொல்ல நிறைய பேர் நான் கால் பண்றவங்க கேட்கறது என்னன்னா, சார் எனக்கு ஒரு சூப்பர் லொகேஷன் இருக்கு சார், ஓனர் வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா, நீங்களே ஓனா கேபின் போட்டுக்கோங்க. அதுக்கு நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கேபின் உங்களுக்கு தான். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் வேற இடத்துல மாற்றலாம் நினைச்சீங்கனாலும் அந்த கேபினை அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபின் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால பெரிய ப்ராஃபிட்டே இருக்குது. அதை பற்றி நான் டே 13 ஆஃப் 18 பிசினஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 36 ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் டெஃபினட்டாக 3 to 6 ஃபீட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் டெக்னீஷியன் ஈஸியாக வந்து கன்வீனியன்ட்டாக உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ண மிஷின் ஃபால்ட் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்டெப்த் வந்து 6 ஃபீட் கண்டிப்பாக இருக்கணும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து 4க்கு கீழே வேணாம், அதுக்கு மேலே தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பா டெப்த் வந்து 7 ஃபீட் இருக்கணுங்கிறது என்னோட ப்ரிஃபரன்ஸ். உங்கள்கிட்ட இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, பட் எனக்கு வந்து வேலிடேஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க குரூப்ல இருக்கிற பணக்கார ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.